மாம்சே சொல்லுங்க மாப்பிள்ள. என்ன இன்னைக்கு ஒரே டங்ஷனா இருக்கீங்க? டங்ஷன்லாம் ஒன்றும் இல்லை. படம் ரிலீஸ் ஆகி 3 நாள் கழிச்சு தான் ரிவ்யூ சொல்லணும்னு சொல்லி முந்தா நாள் சொன்னாங்க. நம்ம சொல்லியிருந்தோம்ல. இப்போ பவர் பாண்டி படம் இன்னைக்கு தான் ரிலீஸ் ஆயிருக்கு. நேற்று மதியம் 12 மணிக்கு மேலே ரிவ்யூ பூரா வர ஆரம்பிச்சிருச்சு. யார் அவங்களுக்கு படம் போட்டு காமிச்சதுன்னு தெரியல. ஒருவேளை ப்ரொடியூசர் தான் படம் போட்டு காமிச்சிருக்கிறாரு அப்படின்னா ரிவ்யூவர்ஸ்னால தான் படமே அழியுது, சினிமாவே நாசமாகுதுங்கிற ரேஞ்சில் ஒவ்வொருத்தரும் மேடையில் ஏறி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் எதுக்கு ரிவ்யூவர்ஸை கூப்பிட்டு ஸ்பெஷல் ஷோ போட்டு காட்டுறாங்கோ? இப்படி எல்லா படத்துக்குமே போட்டு காமிச்சா பரவாயில்ல. இந்த படம் தப்பிச்சிருங்கிற கண்டிஷன்ல அவங்களுக்கு தெரிஞ்சா மட்டும்தான் கூப்பிட்டு முதல் நாளே போட்டு காமிக்கிறது. கொஞ்சம் பில்டப் கிரியேட் பண்ணி விடுங்க, அப்படி ஓடிடட்டும்னு சொல்லி. கொஞ்சம் மொக்கையை எடுத்து வச்சிருந்தா ஒன்றும் மூச்சு விடுறது கிடையாது. அதை நம்ம மொக்கைன்னு சொன்னால் நம்ம மேலே பாஞ்சிருவாங்க. அது எப்படின்னா, முதல்ல வந்து படம் ஓடலை அப்படின்னா திருட்டி வீசிட்டு வந்துச்சு. அதுதான் காரணம் அந்த படம் ஓடாததுக்கு. அடுத்து இன்டர்நெட்டில் இவங்க வந்துட்டாங்க, படத்தை திருடி விட்டாங்க, அதனால தான் படம் ஓடுறதில்ல. இப்போ என்னன்னா, நீங்கள் விமர்சனம் பண்ணுறீங்க, அதான் என் படம் ஓடுறதில்ல. மொத்தத்தில் நான் படம் நல்லா எடுக்கிறேன்னு சொல்கிறதே கிடையாது. இதனால தான் ஏன் ஓடலைன்னா இதனால தான் ஓடல, இதனால தான் ஓடல, நான் தான் காரணம் அப்படின்னு சொல்கிறதே கிடையாது. அது ஒன்று. சரி, நம்ம மேட்ருக்கு வருவோம். சரி, இன்னைக்கு படம் எப்படி இருக்கு? பாண்டி. ஆமாம், பவர் பாண்டி இப்போ பாண்டியா மாறிடுச்சு. அதே வயசான காலத்தில் அவங்க வாழ்க்கை துணை இழந்த ஒரு தாத்தா இருப்பார்ல, அவர் கடைசி காலத்தில் சில ஆசைகள், கோபங்கள், முதல் காதல் அப்படி எல்லாமே இருக்கும்ல, அவருடைய பதிவு தான் இது. அவருடைய கடைசி காலத்தில் அவர் படுற சின்ன அவர் மனசில் தோன்ற சின்ன ஆசைகள், அவர் சொசைட்டிலாம் கொஞ்சம் இதாக பார்க்கும்ல, வயசானவர் தானே அப்படின்னு ஒதுக்கும்ல, அதுக்குள்ளே ஒரு வெடிக்கிற ஒரு விஷயங்கள் தான் அது. அவர் ராஜ்கிரண் ஏற்கனவே இதே மாதிரி ஒரு கேரக்டர் மஞ்சா பையில் பண்ணியிருக்கிறதுனால ரொம்ப ஈஸியாக அதை பண்ணியிருக்காரு. அவர் எது கொடுத்தாலும் ஈஸியாக பண்ணிடுவார். படமே குப்பையாக போயிட்டா கூட அவரை குறை சொல்ல எந்த விஷயமே இருக்காது. அந்த மாதிரி ஒரு நடிகர் பிரிச்சுட்டாரு. இதில் அவரை தவிர வேறு யாரையுமே நினச்சி பார்த்துருக்க முடியாது. தனுஷ் எழுதும் போதே அவரை நினச்சி தான் எழுதியிருக்க கூடும் நான் நினைக்கிறேன். அப்புறம் வர்ற பிரசன்னா, சாயா சிங்கு, அப்புறம் சின்ன ஆளுங்க வர்றேன், அதுக்கு வர்றேன் நான், அது பூராமே வா கையை கொடு கிளம்பு அப்படிங்கிறது மாதிரி முழுக்க இவரை சுற்றியே இருக்கிறதுனால இவரே ஃபுல்லாக தாங்கிடுறாரு படத்தை. மற்ற யாரெல்லாம் தேவையில்லை, நானே போதும்டா அப்படிங்கிறது மாதிரி தாங்கிடுறாரு. படத்தில் வந்து ஆரம்பத்தில் அப்பாவை திட்டுறதுக்கான காரணமும் இவர் கோவிச்சுக்கிறதுக்கான காரணமும் பெருசாக அதில் அழுத்தமெல்லாம் கிடையாது. காரை தள்ளி விட்டார், பக்கத்தில் பிள்ளைகளுக்கு லிட்டரை மாற்றி கொடுத்தாரு, போய் வம்பிழுத்துட்டு வந்தார் அப்படிங்கிறலாம் பெரிய அழுத்தமே இல்லை. மயன் அப்போ மேலே கோவப்பட போகிறேன், அதுதான் மாம் நீங்களே புரிஞ்சுக்குங்க அப்படிங்கிறது மாதிரி மேலோட்டமாக தான் போகுது அது. அப்புறம் இன்டர்வெல்ல ஒரு பெரிய ட்விஸ்ட் ஆகி அவர் வேற மாதிரி போவார். பாலிய காலத்து காதல். இதில் என்னன்னா, இள வயது ராஜ்கிரனா தனுஷ், இவர் அரமணிக்கிளி டயத்தில் எல்லாம் நல்லி எலும்பை கடிச்சு போட்டு பாருவார், அந்த சைஸ் இருப்பார் தனுஷ். இதில் இள வயது ராஜ்கிரண், இள வயது ரேவதியா மடோனா. இள வயது ராஜ்கிரனா ஓகே, அப்போ நான் சின்ன இப்படி இருக்கிறேன், இன்னும் ஒரு 10-30 வருஷம் கழிச்சு நானும் பெருசாக மாறலாம், எனக்கு என்னன்னா அது ஓகே. இப்போ ரேவதியை கூட போட்டுக்க தேவையில்லை, மடோனாவே போடலாம். மடோனா அப்படி தான் இருக்குது, ராஜ்கிரனுக்கு ஜோடியாகவே நடிச்சிருக்கலாம். உருவ அமைப்பு அப்படி இருக்குது இல்லை, அது சொல்லு, நான் வயசு இதை பற்றி சொல்லலை, உருவ அமைப்பு அப்படி இருக்குது, மடோனாவே நடிச்சிருக்கலாம் அப்படிங்கிறது. வேல்ராஜ் கேமரா பெருசாக ஒன்றும் ஸ்பெஷலாக சொல்கிற மாதிரி ஒன்றும் இல்லை, நார்மலான ஒரு இதுதான். அனிருத்தை டைவர்ஸ் பண்ணி விட்டு சாண்ட் ரோடனை தூக்கிட்டு வந்திருக்காரு. ஆமாம், இது ஒரு சென்டிமெண்ட் படம், ஃபீல் பண்ணுற படம் அப்படிங்கிறதால அவர் மனுஷன் கரெக்டாக வேலை பார்த்துருக்காரு. ரெக்கார்டிங், பாட்டு எல்லாமே ஒரு ஃபீல் பண்ணுறது மாதிரி அருமையாக இருக்குது. ராஜ்கிரனும் ரேவதியும் சின்ன பிள்ளைகளை லவ் பண்ணுறாங்க, பிரிஞ்சிடுறாங்க. இது என்னன்னு கேட்டால், சின்ன வயசு ராஜ்கிரன் நடித்தது தனுஷ். தனுஷ் போனாவே பிரச்சனை, பிரிவு. இதில் தனுஷே அவருக்கு அந்த கேரக்டரில் வாங்கி நடித்தா சும்மா விடுவாங்களா? ஆமாம், அதனால் வந்து இந்த இடத்துலையும் அவர் செய்கிற வேலையை கரெக்டாக செஞ்சு விட்டுருக்காரு, வந்த வேலையை. அதனால தான் இந்த கேரக்டரை நான் நடிக்கிறேன்னு சொல்லியிருப்பாரோ. தனுஷ் அவர் ஃபஸ்ட்டு படம் இது, டைரக்ஷனுடைய கனவு அப்படின்னு ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தாரு. சரி, ஃபஸ்ட்டு படம் இப்போ கமர்ஷியலாக ஏதாவது ஒரு சேட்டை கிட்ட பண்ணுறது மாதிரி ஏதாவது ஒரு அவர் வயசுக்கு தகுந்து ஏதாவது ஒரு பண்ணுவார் அப்படின்னு நினச்சா, ஒரு வயசானவங்களை, அதுவும் வாழ்க்கை துணை இழந்த ஒரு வயசானவங்களை இன்னும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்குங்க, அவங்களுக்கு இன்னும் ஆசை நிறையா இருக்கும் அப்படின்னு ஒரு
மெசேஜை சொல்லி ஒரு சென்டிமெண்ட்டாக ஒரு படம் கொடுத்ததுக்காக தனுஷுக்கு ஒரு வாழ்த்துக்கள். சூப்பர். தனுஷ் வந்து இயக்குனராக அந்த படத்தில் ஜெயிச்சிருக்காரு. பெருசாக ஃபஸ்ட் ஹாஃபில் அங்கங்கே நிறையா பார்த்த சீன்ஸ், செகண்ட் ஹாஃபில் வந்து பெருசாக அந்த ஃப்ளாஷ்பேக்கில் வர லவ்வெல்லாம் பெருசாக ஒன்றும் இல்லை. அது இதெல்லாம் இருந்தாலும் ராஜகிரண் ரேவதிக்காக இந்த படம் தாராளமாக பார்க்கலாம். சூப்பர் மாம்ஸ். சரி மாப்பிள, சரி சர்ப்ரைஸை நீயே சொல்லி விட்டுரு. நம்ம வாரம் சொல்லி எனக்கு வாய் உளருது. சரி, நீங்கள் பார்த்துட்டு இருக்கவங்க கீழே இருக்கிற சேவல் பட்டனை அமுத்திடுங்க. கரெக்ட், பழகிட்டேல்ல. இதே மாதிரி நான் உனக்கு சொல்லி கொடுத்தே இருக்கேன் வாரம்.